இன்றைக்கி வந்து நம்ம மட்டன் ஃப்ரை பண்ண போகிறோம். நம்ம ரூமுக்குள்ள ஒரு தினேசன் வந்திருக்காரு. அவரோட ஸ்பெஷல் இன்றைக்கி எண்ணெய் ஊற்றிருக்காரு. ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய். அடுப்பு வந்து சிம்மில் இருந்ததை ஹை ஃப்ளேமில் வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஹை ஃப்ளேம். இப்போ ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்காரு. தேங்காய் ஒரு கொஞ்சம் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணிட்டு போடுங்க. அடுத்து கருவேப்பிலையை வந்து அப்படியே தூவி விட்டுறணும். அவர் தெரியாமல் தள்ளி விட்டார், அப்படியே கருவேப்பிலை தள்ளி விட்டார். அடுத்து பச்சை மிளகா மூணையும் போட்டுட்டு இப்போ லைட்டாக வணக்குங்க எண்ணெயில். எண்ணெய் ஹீட்டான பிறகு இது 3 போடணும். நல்லா வணக்கி விட்டுட்டே இருப்பார். நெக்ஸ்ட்டு ஆல்ரெடி வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சி வச்சுருக்காரு. பார்த்தீங்கன்னா தெரியும், இஞ்சி பூண்டு பேஸ்ட். இதை வந்து இதில் மிக்ஸ் பண்ண போகிறாரு. பண்ணுவீங்களா இல்லை பண்ணிடுவார்? பாருங்கள், இஞ்சி பூண்டை வந்து மிக்ஸ் பண்ணிட்டுருக்காரு அண்ணன். நல்லா இஞ்சி பூண்டு மிக்ஸ் பண்ணி போச்சு. அப்படி தான் போட்டு உடைக்கணும். கை விட்டு என்னங்க சமையல் நீங்கள் குக் பண்ணுறீங்க? கை வச்சு நல்லா இது பண்ணி போடுங்க. இஞ்சி பூண்டு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இஞ்சி பூண்டை வந்து நல்லா வணக்கிவிட்டு அந்த பச்சை ஸ்மெல் போகிற வரையும் வணக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா மட்டன் ஆல்ரெடி 8 விசில் விட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இது அதுக்கு முன்னாடியே அந்த மஞ்சத்தூள், உப்பு, அப்புறம் பெப்பரு அது இதுன்னு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுட்டு 8 விசில் விட்டு நல்லா வெந்து எடுத்து வச்சுருக்கோம். இங்கே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து இப்போ ஃப்ரை ஆகிட்டுருக்கு. இந்த பச்சை வாசம் போகிற வரையும் இதை வந்து நல்லா டீப் ஃப்ரை பண்ணணும். இவர் தான் எங்கள் அண்ணன் தினேஷ் அண்ணன். ஃபஸ்ட் டைம் சமைச்சு கொடுக்குறாரு தம்பிகளுக்காக. சாவுங்களா சமைச்சு இல்லைங்க, நல்ல டேஸ்ட்டு. அதனால நம்பி சமைக்க விட்ருக்கோம். மட்டன்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஒரு நம்பிக்கை, நல்லா அண்ணன் சமைச்சிடுவாருங்கிற நம்பிக்கை இருக்குது. அதனால் நல்ல வாசம் வருதுங்க. இத்தனை நாளாக என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி வச்சிருக்காரு. இன்றைக்கி ஒரு டிஸ்க்ளைமர் போட்டார், குக் பண்ணுங்கன்னு சொன்னப்போ. ஏன்னா நல்லா சமைச்சு தரேன்னு சொல்லி திரும்ப நான் சமைக்க விட்டுற மாட்டீங்களேடா அப்படின்னாரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குது, இன்னைக்கு இருக்கு. நல்லா வந்து பச்சை வாசம் போயிட்டுருக்கு. எப்படி கலக்கிறாருன்னு பாருங்க. போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் அந்த பாடு படுத்துறாரு. அடுத்து வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் வந்து நீட்டமாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்சிருக்காரு அண்ணன் ஆல்ரெடி. எல்லாமே பக்காவாக ரெடி பண்ணுறாரு. இப்போ வந்து வெங்காயத்தை அப்படியே நீங்களாக தூவிட்டு நல்லா பொன்னிறம் வர வரையும் வறுக்க வேண்டும். ஃப்ரை பண்ணிட்டு இருக்காரு மக்களே. டீப் ஃப்ரை பண்ணணும், அப்போ தான் நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் என்னன்னா தக்காளியா வெங்காயம் போட்டுட்டு கல்லுப்பு போட்டிங்கன்னா நல்லா வணங்கும், சீக்கிரமாக வணங்கும். இதெல்லாம் வந்து ஒரு ட்ரிக். தினேசனை பாருங்க ரூம் விட்டுலாம் பாருங்கள், பக்காவாக சமைக்கிறாருங்களா. இத்தனை நாளாக இவ்வளோ பெரிய செஃப் தாமோ வந்து நாங்கள் விட்டு வச்சுருக்கோமே. அடி பிடிச்சா நாங்கள் 6 மாதம் கிண்டுறீங்க. செஃப் தாமோ அவர்கள் சமைத்து கொண்டுள்ளார். இது வந்து தக்காளி ஆட் பண்ணிட்டு இருக்காரு அண்ணன். தக்காளி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா வணங்கும். வணங்கிட்டு நெக்ஸ்ட்டு நல்லா வணங்கிடுச்சு தக்காளி. நெக்ஸ்ட்டு வந்து ஆல்ரெடி மட்டன் வந்து 8 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துருக்கோம். அது தண்ணியோடு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. நான் அதுலேயும் சில மசாலாக்கள் ஆட் பண்ணியிருக்கோம். அந்த மசாலாக்கள் இருக்கனால அந்த தண்ணி அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். எந்த மசாலாக்கள்? மசாலாக்கள் வந்து இப்போ தினேசனை சொல்லுவார். சொல்லுங்கள் சொல்லுங்கள் தினேஷ் சொல்லுங்கள். மசாலா சொல்லுங்கள். பெப்பர், சோம்பு, லவங்கம். உண்மையாலுமே நீங்கள் தான் சமைச்சிங்களா? அதுக்கப்புறம் சொல்லுங்கள். ஏலக்காய்லாம் போட்டிருக்காரு பிரியாணிக்கு போகிற மாதிரி. சரி, நாங்கள் சமைச்சிட்டு சொல்கிறோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு வந்து 1/4 ஸ்பூனு. அதுக்கப்புறம் மட்டன் மசாலா ஆட் இல்லை, இது என்னது காரமே பத்தாது, போடுங்க அள்ளி. ஏன் என்னங்க 1/2 கிலோ மட்டன் வாங்கிட்டு வந்து 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள்,
ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கேன்டா. போட்டிருக்கீங்களா? மிளகுத்தூள் போட்டிருக்காரு. இப்போ வந்து இது பாருங்க, கொத்தமல்லி தூளோட சண்டை போட்டுட்டு இருக்காரு, வெளியே வான்னு. இன்னும் மனசாட்சியே இல்லை. பெப்பர் தூள் இருக்கா? அவ்வளோதானா? பெப்பர் இருக்கா? பெப்பர் இல்லை, ஒன்றும் இல்லை. அரைச்சாலும் இது வந்து நல்லா சுண்டி ஃப்ரை ஆயிடும் அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. ஃப்ரை ஆன பிறகு காணும். ஃபைனலி பெப்பர் மட்டன் ஃப்ரை ரெடி ஆகிவிட்டது. நல்ல டேஸ்ட் இருக்குது. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட சொல்லி பார்ப்போம். மஸ்ட் வாட்ச், மஸ்ட் ட்ரை.